வணக்கம் நண்பர்களே. கதை கேட்க இணைந்திருக்கும் உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாமன்னர் அசோகர் புத்தரை பார்த்த பின்னர் இனிமேல் போரே புரிய போவதில்லை என்று அன்பையும் சமாதானத்தையும் உலகிற்கு பறைசாற்றி வந்தார். ஒரு சமயம் தனது வீதிகளில் அவர் தேரிலே பவனி வந்து கொண்டிருந்த பொழுது எதிரிலே ஒரு புத்த பீட்சு வருவதை பார்த்தார். உடனே தனது தேரை நிறுத்தி இறங்கி போய் அந்த புத்த பீட்சுவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். அசோகர் அந்த புத்த பீட்சுவை வணங்கும் பொழுது அசோகரின் தலை அந்த புத்த பீட்சுவின் காலில் பட்டது. இதனை பார்த்த அமைச்சர் உடனே முகம் சுளித்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாமன்னர்களுக்கு எல்லாம் கிரீடம் எவ்வளவு பெரியது என்று. அந்த மகத்துவமான கிரீடத்தை ஒரு பரதேசியின் பாதத்தில் கொண்டு போய் முட்டும் அளவிற்கு வணங்குகிறாரு என்று அருகில் இருந்த அமைச்சர் முகம் சுளிக்கிறார். சிறிது நேரம் கழித்து அசோகர் தனது அரண்மனைக்கு திரும்புகிறார். இப்பொழுது மன்னரிடத்திலே அமைச்சர் தனது ஐயத்தை கேட்கிறார். நீங்கள் இவ்வளவு பெரிய மாமன்னர் ஆயிற்றே, உங்களது தலையை போயும் ஒரு பரதேசியின் கால்களில் வைக்கிறீர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய மாண்புக்குரியவர், உங்கள் மாண்பு இதன் மூலம் சிதைந்து விடாதா என்று அமைச்சர் கேட்கிறார். அமைச்சரின் உள்ளுணர்வை புரிந்து கொண்ட அசோகர் அதற்கு பதில் எதுவும் கூறாமல் மாறாக ஒரு கட்டளையை இடுகிறார். அமைச்சரே, உடனடியாக நீங்கள் எனக்கு 3 தலைகளை கொண்டு வர வேண்டும். ஒரு ஆட்டின் தலை, ஒரு புலியின் தலை, ஒரு மனிதனின் தலை என்று கட்டளை இடுகிறார். நாம் கேட்ட கேள்வி என்ன, இவர் இடக்கூடிய கட்டளை என்ன என்று ஒன்றும் புரியாத அமைச்சர் உடனே மன்னனின் கட்டளைக்கு இசைந்து உடனே கடைத்தெருவை நோக்கி ஓடுகிறார். ஆடின் தலையை பெறுவதற்கு அமைச்சருக்கு மிகப்பெரிய நேரம் தேவைப்படவில்லை. மிக எளிதாக ஆடின் தலை கிடைத்து விட்டது. மிக நீண்ட நேரம் தேடி போராடி பின்னர் ஒரு வழியாக ஒரு வேடனிடத்திலிருந்து ஒரு புலியின் தலையை பெறுகிறார். இப்பொழுது மீதம் இருப்பது ஒரு மனிதனின் தலை. உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்திலிருந்து தலையை கொய்வது அவனை கொல்வதற்கு சமம். அதை செய்ய இயலாது. எப்படி ஒரு மனிதனின் தலையை பெறுவது என்று பொழுது முழுவதும் அலசி ஆராய்ந்து பின்னர் ஒரு சவக்காடு நோக்கி ஒரு பிணத்தை தூக்கி கொண்டிருந்தவர்களிடத்திலிருந்து அந்த தலையை கொய்து எடுத்து வந்து மன்னரிடத்திலே நீங்கள் கேட்ட 3 தலைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அமைச்சர் ஒப்படைத்தார். இதனை கண்டதும் மன்னர் சொன்னார், இந்த 3 தலைகளையும் கடைத்தெருவுக்கு எடுத்து விற்று வாருங்கள் என்று சொன்னார். அதனை ஏற்றின் அமைச்சரும் உடனே இந்த 3 தலைகளை கொண்டு கடைத்தெருவுக்கு விற்பனைக்காக சென்றார். ஆட்டின் தலை மிக எளிதாக விற்பனை ஆகிவிட்டு புலியின் தலையும் மனிதனின் தலையும் மீதம் இருந்தன. சில மணி நேரங்கள் கழித்து ஒரு செல்வந்தர் அந்த புலியின் தலையை எடுத்துக் கொள்வதாகவும் வேட்டை பொருட்களை அவர் சேமித்து வருவதாகவும் அதனால் அந்த புலி தலை தனக்கு உதவும் என்றும் அதனையும் பொருள் கொடுத்து வாங்கிவிட்டார். ஆனால் மீதம் இருந்தது இந்த மனிதனின் தலை. இந்த மனிதனின் தலையை வாங்குவதற்கு எவரும் தயாராக இல்லை. மிகவும் சோர்ந்த முகத்தோடு விற்பனையாக அந்த மனித தலையை மட்டும் எடுத்துக்கொண்டு அமைச்சர் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினார். அரசே, ஆட்டின் தலையும் புலியின் தலையும் விற்பனை ஆயிற்று, இந்த மனித தலை மட்டும் விற்பனை ஆகவில்லை என்று வருத்தத்தோடு சொன்னார். உடனே மன்னர் சொன்னார், இதனை நீங்கள் இலவசமாக யாருக்கேனும் விற்று விடுங்கள் என்று சொன்னார். மீண்டும் அந்த ஒற்றை மனித தலை எடுத்துக்கொண்டு அமைச்சர் வந்து கடை தெருவிலே இது இலவசமாக விற்கிறார். ஆனாலும் அப்பொழுதும் அதனை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் வருத்தத்தோடு அமைச்சர் திரும்ப வருகிறார். இப்பொழுது அசோகர் சொன்னார், ஆட்டின் தலைக்கும் புலியின் தலைக்கும் இருக்கக்கூடிய மரியாதை கூட ஒரு மனிதனின் தலைக்கு இல்லை. நம்மை போல ஒரு சக மனிதரின் தலைதானே என்று வாங்கி வைத்துக் கொள்வதற்கு எவரும் துணியவில்லை. இலவசமாக கொடுத்தாலும் கூட அதை அருவருப்பாகவே பார்த்தார்களே தவிர அதை தாம் வாங்கி தங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உணரவில்லை. அதுபோலதான் இந்த உடலுக்கு உயிர் இருக்கும் வரைதான் மரியாதை. இந்த உயிர் போனபின் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை என்பது நமக்கும் தெரியும். வாழக்கூடிய நமக்கும் இந்த உயிர் போன பின்னர் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை என்று தெரிந்து உயிரின் அருமையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் துறவிகளாக இருக்கக்கூடியவர்கள் அந்த உயிர் இருக்கும் போதே தங்களிடத்தில் எதுவும் இல்லை என்று எண்ணம் கொண்டிருப்பதனால் தான் அவர்களை நான் காலில் விழுந்து வணங்குகிறேன் என்று அசோகர் சொன்னார். அப்பொழுதுதான் அமைச்சருக்கு துறவிகளின் மரியாதை புரிந்தது. நாம் இறந்த பின்னர் உயிர் போன பின்னர் இந்த உடலுக்கு மரியாதை இல்லை என்று தெரிந்து கொள்வதல்ல அறிவு. அந்த உயிர் இருக்கும் போதே என்னிடத்தில் எதுவும் இல்லை என்கின்ற எண்ணத்தை ஞானிகள் பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த மதிப்பற்ற தலையை வைத்துக் கொண்டு இந்த தலைக்குள் நாம் எத்தனை விஷயங்களை திணித்துக் கொண்டு ஆணவத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறோம். இந்த தலைக்குள் அகம்பாவத்தையும் அறிவையும் பொறாமையும் போட்டிகளையும் வஞ்சத்தையும் நாம் திணித்துக் கொண்டு மனிதத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். மிக அழகாக திருவள்ளுவர் சொல்கிறார், பெருமை பெருமிதம் இன்மை, சிறுமை பெருமிதமும் ஊர்ந்து விடல். பெருமிதம் என்கின்ற ஒன்றே இல்லாமல் இருக்க, பெருமைகள் வாய்க்க பெற்றிருந்தாலும் அது பற்றிய பெருமிதம் இல்லாமல் இருக்கக்கூடியது மிக சிறப்பு. ஆனால் தன்னை பற்றியே மிக அதிகமாக பெருமைப்பட்டுக் கொண்டிருத்தல் மிகச் சிறுமை என்று சொல்கிறார். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்றும் திருவள்ளுவர் பதிவு செய்கிறார்.
போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மிகப்பெரிய பெருமைகளை பெற்றிருக்கக்கூடியவர்கள் கூட அடுத்தவர்களின் பண்புகளை மதித்து அவரை வணங்கக்கூடிய இயல்பை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மிகச் சிறுமை கொண்டவர்களாக, அடுத்தவரை வணங்குவதற்கில்லாமல் ஆணவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று திருவள்ளுவரின் கூற்றின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த கதையின் மூலமாக உயிர் இருக்கும் வரைதான் இந்த உடலுக்கு மரியாதை. ஆக இந்த உயிர் அடுத்த உயிரை என்றைக்கு மதிக்க தொடங்குகிறதோ அப்பொழுது வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வள்ளலார் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கவிஞர்கள் வரை பலர் ஆணவம் குறித்து பாடியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக ஆலமரமாக திகழ்ந்த நா. முத்துக்குமார் அவர்களின் வாரிசு ஆதவன் அண்மையில் எழுதி இருக்கக்கூடிய 2 வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். அண்மையில் போகி குறித்து ஆதவன் எழுதிய 2 வரிகள். நீ ஆணவத்தை அன்பில் எரி, இதனை ஏற்பவனுக்கு வாழ்க்கை சரி என்கின்ற பிஞ்சு விரல்கள் எழுதி இருக்கக்கூடிய இந்த வரிகளுக்குள்ளாக கூட மாபெரும் வள்ளலார் சொல்லிய அதே கருத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பிஞ்சு விரல்களும் எழுதி இருக்கின்றன என்று சொன்னால், என்றைக்கு ஆணவம் என்கின்ற மிகப்பெரிய இருட்டை நாம் அழிக்க முயல்கிறோமோ அன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக உயிர்களின் மீது அளப்பரிய அன்பும் காருண்யமும் கருணையும் பிறக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.